வருஷமும் இந்த ஒரு நாளை கடக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. நடந்த எல்லா அவமானமும் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. அண்ணம்மா, டிஃபன் ரெடியா இருக்கு. என்னது இது? சக்கரை பொங்கல். இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளையோட பிறந்த நாள். நீ இன்னும் அவளை குழந்தையாவே பாக்குற. அதனாலதான் அவ என் முதுகுல குத்துன ரணம் உனக்கு உரைக்கல. நான் அன்னைக்கு சொன்னது அன்னைக்கும் புரியல, இன்னைக்கும் புரியல. குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்த பாசம் எல்லாத்தையும் மறக்கத்தான் சொல்லுது. தப்ப மறக்கலாம், மன்னிக்கலாம், துரோகத்தை மன்னிக்கவே முடியாது. இந்த சூரிய வம்சத்தோட புகழ், கௌரவம் எல்லாத்திலையும் கரிய பூசி மண்ணள்ளி வீசிட்டு ஓடி போன துரோகிய நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். இந்த பொங்கல் எல்லாத்தையும் குப்பையில போடு. அவன் நினைப்பையும் சேர்த்து. Kalyani? Kalyani? Who's there?
ஒய்ஃப் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகுறீங்க. இன்னைக்கு இங்க எனக்கு பெரிய வேலை இருக்கு. Hey, you speak Tamil? We are international terrorists. We know all languages. உங்களுக்கு எங்க வீட்ல என்ன வேலை? என்ன நீங்க கேள்வி கேட்க கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் நீங்க செய்யணும். இன்னைக்கு முழுக்க இங்கதான் இருக்க போறோம். 4 பேருக்கு சேர்த்து சமைச்சிடுங்க. We are not running water. Do what I say. எனக்கு எதிர்த்து பேசினா பிடிக்காது. Okay, I need to purchase some items from the market. நோ நோ நோ. வீட்ல இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுங்க. சரி, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பழைய சாம்பாரை சூடு பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கீரைய ஃப்ரை பண்ணிடலாம். போமா. அப்படி வா. நேத்து தானே கீரை சமைச்சீங்க, இன்னைக்குமா? ஏய் போதுண்டி, மூச்சு முட்டி உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்த கீரை மேட்டர்ல மாட்டிக்கிட்டேன். நீ வந்து நின்னல்ல, அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. Sari, isn't a get up. எங்களை கிட்னாப் பண்ணி என்ன பண்ண போற? கிட்னாப் மேட்டர் ஓகே தான், ஆனா உங்களை கிட்னாப் பண்றதுக்கு இல்ல, கிறிஸ்டினாவை கிட்னாப் பண்றதா பிளான். ஒரு வழியா அவளை கடத்திட்டு வந்துட்டேன். ஆமா, கிறிஸ்டினாவை நீ எதுக்கு கிட்னாப் பண்ண? எல்லாம் லவ் மேட்டர் தான். அவங்க வீட்ல பேசி பார்த்தேன், அவங்க அப்பா ஒத்துக்கல, அதான் கடத்திட்டு வந்துட்டேன். என்ன அநியாயம் இது? அந்த கடவுளுக்கே அடுக்காத. பொண்ணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணணுமா? அதை யாருதான் சரின்னு சொல்லுவாங்க? என்னங்க கல்ச்சர் இது? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. உயிரே போனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ அம்மா, கிறிஸ்டினா லவ் பண்றது கோவிந்த. 2 பேர் வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அதான் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஓ, நாடோடிகள் படத்துல வர சசிகுமார் ரோல் மாதிரி. Am I right? கரெக்டா சொன்னீங்க டாட். ஒரு நிமிஷம், நான் அவளை உள்ள கூப்பிடுறேன். கிறிஸ்டின், கோவிந்த். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணம்னா அவளை ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓ, கணபதி சாரும் இதுல கூட்டா? பிளான் பண்ணி கொடுத்ததே அவர் தானே. ஐயோ ஆண்டி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய், எல்லாமே உங்க பொண்ணு தான் பண்ணது. செப்டம்பர் 5 என் வாழ்க்கையில சந்தோஷமான நாள். என் அம்மாவோட பிறந்த நாள். அப்புறம் கிறிஸ்டின் கோவிந்த் கல்யாண நாள். இன்னைக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னைக்குதான் கல்யாணம், இங்கேதான் கல்யாணம். அதுவும் நடத்தி வைக்க போறது நீங்க தான். ஏய், இது அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவள பைக்ல தூக்கிட்டு வரும்போதே பாத்துட்டு தான் இருந்தாங்க. இந்நேரம் பரபரன்னு கண்ணை தேடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம சமாளிச்சுக்கலாம். ஏய், எந்த தைரியத்துல பேசுற? எல்லாம் நீங்க இருக்கிற தைரியம் தான்.
யுஎஸ்லயே லவ் மேரேஜ் இவ்ளோ கஷ்டம்னா இந்தியாவா இருந்தா புரியுதா? விடாதீங்க. எங்கடா போயிருப்பாங்க? ரெண்டு பேரும் இந்த பக்கம் தான் வந்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் அந்த சைடு போய் தேடுங்க. டேய் வாடா வாடா. இன்னைக்கு எங்க போனாலும் விடக்கூடாது. அடியதும் பள்ளியே. லவர்ஸா? தம்பி உன் ஊரு? கண்ணமங்கலம் சார்.
என்ன ஒர்க் பண்றீங்க? வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சார். நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் நிச்சயம் சம்மதிக்க மாட்டேன். கூட பிறந்தவங்க? ஒரு அக்கா மட்டும். அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். உன் ஊர் என்னம்மா? காட்பாடி பக்கத்துல விருதம்பட்டு சார் என் ஊரு. என் அம்மா அப்பாக்கு அவங்க கௌரவம் தான் சார் முக்கியம். என் வாழ்க்கை முக்கியம் இல்ல சார். Stop the marriage! Please, Peter, listen. Shut up! I showed you! Peter, please, listen to my words. Govind? Actually, Who is Govind? Is he President of America? Or Indian Prime Minister? He's just an employee in my country. How dare he could do this? I will not accept this marriage and I'm going to shoot him! ஐயோ சார் அவசரப்படாதீங்க. ஐயோ சார் அவசரப்படாதீங்க. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. சார் சொல்றத கேளுங்க சார். சார் சொல்றத கேளுங்க. நம்ம பேசிக்கலாம் சார். என்ன சாம் இது? கோவிந்த், கோவிந்த், வாடா இங்க. என்னடா இது? வெளிநாட்டுல வந்து சம்பாதிச்சு குடும்ப பேரை காப்பாத்துவேன்னு பார்த்தா இப்படி வெள்ளக்காரன் காலிலே விழுந்துட்டியா? பாஷை தெரியாத இவளை கட்டிக்கிட்டு நம்ம குடும்பத்தோட பேரையும் பெருமையையும் கெடுக்க போறியா? அம்மா நான் அவளை உயிர்க்குறா லவ் பண்றேம்மா. வாய மூடுறா. அவ மொழி என்ன, அவ பழக்க வழக்கம் என்ன, அவ எப்படி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர முடியும்? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க பொண்ணு யாரு? நான் வயிறு எரிஞ்சா அவன் நல்லா இருப்பானா? தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தை மட்டும் விடாதீங்க. பெத்தவங்க சாபம் பிள்ளைங்களை சும்மா விடாத. பின்ன அட்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா நம்ம சாதி சனம் முன்னாடி கேவலப்பட்டு தான் நின்றுக்கணும். அப்படியே நடந்தாலும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வெட்டி போட்டுருவோம். எங்க போயிட்டாங்க நம்ம பசங்க? ஏன் ஆண்டி? ஏனா மொழி வேற கலாச்சாரம் வேற, ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிக்க வேணா முடியும். ரொம்ப நாள் ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது. ஏன் முடியாது? என் அப்பா அமெரிக்கன், என் அம்மா தமிழ் பொண்ணு. காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம சேர்ந்து வாழறாங்க. உண்மையான காதல் எப்பவும் சாகாதங்கிறதுக்கு நான் தான் உயிருள்ள சாட்சி. அவங்க சாவு ஊர்க்காரங்களுக்கு மட்டும் இல்ல, வேலூர் மாவட்டத்துக்கு பாடமா அமையணும்யா. விடுங்கப்பா, அதையே எல்லாரும் பேசிட்டு இருக்காதீங்க. எக்கேடு கட்டாவது போய் தொலைவிட்டாவா. புடிச்சாலும் புடிச்சா புளியங்கம்பா புடிச்சிருக்கா. குடும்பமே செட்டில் ஆயிரும் போல இருக்கு. பையன் கலருக்கே கவுந்திருப்பா போல இருக்கே. இவளெல்லாம் படிக்க வச்சதே தப்பு. என் பொண்ணா இருந்தா இந்நேரம் வெட்டி போட்டிருப்பேன். நல்லா தான் வளர்த்திருக்காங்க புள்ளைய. எவ்வளவு தைரியம் இருந்தா ஊரை விட்டு ஓடுனா கார்ல வந்து இறங்குவா. அவளை விடாதீங்க, வெட்டி கொல்லுங்கய்யா. இந்த பொண்ணு மேல யார் கை வச்சாலும் அவங்க குறைஞ்சது 4 வருஷம் ஜெயில இருக்கணும். நான் கமிஷனரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். இன்னொரு 3 நிமிஷத்துல என்கிட்ட இருந்து அவருக்கு கால் போலனா கமிஷனர் பெரிய படையோட இங்க வந்துருவாரு. சண்டை போடலாமா இல்ல சமாதானம் பேசலாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு யார் கூடயும் ஓடி போல. யாரோ ஒருத்தன் இவளை காப்பாத்த நினைச்சிருக்கான். அதை பார்த்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு
அவங்களுக்கு கொலை வெறியோட துரத்திருக்கீங்க. என்னையா அவன் புது கதை சொல்றான், நம்பவே முடியலையே இத. எவனோடய ஓடி போயிருந்தா இவ எதுக்கு திரும்ப வீட்டுக்கு வர போறா? இங்க பாருங்க, முதல்ல நீங்க உங்க பொண்ணை நம்புங்க. அவங்கள சேர்த்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 1000 இருக்கு. நான் இந்த வெள்ளக்காரச்சி எப்படி பேசி பழகிக்க முடியும்? ஏன் முடியாது? அத்தைக்கு அழகு தமிழ்ல ஒரு குரல் சொல்லு. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. கேட்டியாமா? நிறுத்துடா, திருக்குறள் சொல்லிட்டா அவ என் மருமகள் ஆயிடுவாளா? 4 கிழமைனா ஒரு பொண்ணா லட்சணமா 4 மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவாளாடா இவ? ஷஷ்டிய நோக்க சரவண பவன சிஸ்டர் குதவம் செங்கதிர்வேலோன். இது பாட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி பாடுறதானே? இது யார் வேணாலும் பாடலாம். மா என்னம்மா? ஏண்டா 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி பேசி அவளோட சண்டை போட முடியுமா? அவ்வளோ ஏன் நான் ரெகுலரா பாக்குற சீரியல பார்க்காம இருந்தா அவ பார்த்துட்டு எனக்கு கதை சொல்வாளா? அவ்வளவுதானே? கிறிஸ்டினா, செம்பருத்தி சீரியலோட நேத்து எபிசோட் என்ன? ஆதி ஃபேமிலி சிச்சுவேஷன் நினைச்சு ஃபீல் பண்றப்போ பார்வதி ஆறுதல் சொல்றா. அகிலாண்டேஸ்வரி ரூமுக்குள்ள டோர் ஓபன் பண்ணி வந்தாங்க. எபிசோட் எண்ட். கேட்டிங்களா ஆண்டி? எப்ப உங்க பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சாலோ அப்பவே தமிழ் மொழியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 3 வருஷமா தமிழ் கல்ச்சர் தான் அவ கல்ச்சரா இருக்கு. உங்க பையன் இல்லைன்னா செத்துருவேன்னு நிக்கிறா. ஆமா அத்தை, எங்களை சேர்த்து வைங்க. இல்ல எங்களை சாக விடுங்க ப்ளீஸ். சார், உங்க பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு உங்களுக்கே தெரியும். 3வது வீட்டுக்காரன் அதை சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் எதை சொன்னான்னு அவ லைஃப கெடுத்துறாதீங்க. No! I can't give up my family pride. Mr. Peter, I'm your sister's friend. Like your sister. Do you want to shoot me? Or are you going to kill your own sister? Both of them want to commit suicide. But I saved them. Is your family status more important than your sister? டேய் தம்பி, எங்க இருந்தோ வந்து எதையாவது பேசுவ, நாங்க அதை கேட்டுட்டு நிக்கணுமா? அமைதியா இருக்க முடியலன்னா அமைதிப்படுத்த அவசியம்னா அடிச்சு விரட்ட கமிஷனரே வரேன்னு சொல்லிருக்காரு. மடசாமி, இது எங்க குடும்ப விஷயம். நானும் என் பொண்ணும் பேசி தீர்த்துக்கிறோம். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. உங்களுக்கு எல்லாம் பட்டாதாயா தெரியும். யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்கயா போலாம். வா வா. Hey man, welcome to the family. உங்க அப்பா அம்மாவோட நம்பிக்கையை நீ காப்பாத்து, என் வார்த்தையை நான் காப்பாத்துறேன். வரேங்க. சரிங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேலை இல்ல, ஃபியூச்சர் பிளான் இல்ல, எப்படி சர்வை பண்ணுவீங்க? பத்திரிகை டிவி நியூஸ்லாம் பாக்குறது இல்லையா? வயசு பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த ஹைவேல ராத்திரி நேரத்துல எங்க போவீங்க? எமோஷனலா யோசிக்காதீங்க. இப்ப கூட 100 ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட முடியும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது ஈஸி, வாழ்றது கஷ்டம். முதல்ல அவரை போய் வேலையை தேடட்டும், நீ படிப்பை விட்டுறாத. அவங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு நல்ல சம்பளம் நல்ல வேலை வந்ததுக்கு அப்புறம் நானே உங்க அப்பா கிட்ட பேசுறேன். நம்பிக்கை இருந்தா நீ மட்டும் என் கூட வா. இவர் போகட்டும்.
யோ வண்டியை ஓரம் கட்டியா? என்னது யோவா? நீ பண்ண வேலைக்கு உன்ன என்ன துரைன்னு கூப்பிடுவாங்க? 6 மாசமா நாயா பேயா அலைஞ்சி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்து வாரம் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி ராத்திரி பகலா பேசி பேசி பிக்கப் பண்ண என் லவ்வரை சேர்த்து வைக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு என் காதல கல்லெறிஞ்சு கலைச்சு விட்டியா? சத்தியமா என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ ஒருத்தைய லவ் பண்ணி அவ உன் பக்கத்திலேயே இருந்தும் உனக்கு கிடைக்காம அவமானப்பட்டு நொந்து பைத்தியமாய் திரிவ. இது என்னோட சாபம். என் சாபம் உன்னை சும்மா விடாது. அப்பதான் என் வேதனை என்னன்னு உனக்கு புரியும். நானாவது லவ் ஆகுது.